இருக்கு. ஏன்னா அரசு ஊழியர்கள் ஓட்டை தாவேகா ஈர்த்திருக்கிறது. அதான் தபால் வாக்குல முன்னிலை. அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கு 2 அரசுகளும் ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தியிருக்காங்க. மூன்றாவது 85 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஜென்சி தலைமுறை தான் தாவேகா பக்கம் வாக்களிக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய தொடர் பிரச்சாரங்களையும் அது ஒரு வகையில் பதில் சொல்லியிருக்கு. 85 வயதுக்கு மேலே உள்ளவர்கள் வாக்களித்த விதத்திலையும் கிட்டத்தட்ட அந்த வாக்கு சதவீதத்திலும் இரட்டை இலக்கத்தில் ஏற்கனவே முன்னிலை வைக்கக்கூடிய சூழலை பார்க்க முடியுது. ஸோ இது தாவேகாவுக்கான ஒரு தேர்தல் இந்த தேர்தலில் ஒரு நல்வாய்ப்பை கொடுக்கக்கூடிய தேர்தலாக தான் பார்க்க வேண்டியது. ஓகே, தற்போது தாவேகா வேட்பாளர் 4780 வாக்குகள் பெற்றிருக்கக்கூடிய நிலையில திமுக வேட்பாளர் பெற்ற வாக்குகளை பார்க்கிறோம். திருச்சி மேற்கு தொகுதியில் 2வது சுற்றிலும் அமைச்சர் KN நேரு பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்கிறோம். திருச்சி மேற்கை பொறுத்த வரைக்கும் அங்கு திமுக சார்பில் அமைச்சர் KN நேருவும், அதிமுக சார்பில் தொட்டியம் ராஜசேகரனும், தாவேகா சார்பில் ராமமூர்த்தியும், நாம் தமிழர் சார்பில் புவனேஸ்வரியும் போட்டியிடுகிறார்கள். அங்க பதிவான வாக்குகளினுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 1,80,051 சதவீதத்தின் அடிப்படையில் 81.77% வாக்குகள் அங்க பதிவாகி இருந்தது. அந்த அடிப்படையில் தற்போது முதல் சுற்று முடிவடைந்த 2வது சுற்று முன்னணி நிலவரங்களின் அடிப்படையிலும் அமைச்சர் KN நேரு பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். ஓமலூர்ல அதிமுக முன்னிலை வகிக்கிறது. முதல் சுற்றுல அதிமுக வேட்பாளர் மணி அங்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற நம்பர்ஸை நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.